ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 9, 1 முதல் 8. தியான வசனம் 4ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 9:4. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நம்முடைய தியான பகுதியிலே வரும் திமிர்வாதக்காரன் சுகமாகும் அற்புதத்தை நாம் பரிசுத்த மத்தேயு, பரிசுத்த மார்க்கு, பரிசுத்த லூக்கா ஆகிய 3 சுவிசேஷகர்களும் ஒருங்கே எழுதியிருப்பதை காண முடியும். பரிசுத்த மத்தேயு இயேசு கிறிஸ்து தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று கூறுகிறார். கப்பர்நகூமில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினார் என்பது இதை தெளிவுபடுத்துகிறது. பரிசுத்த மார்க்கு 2:1 இயேசு கப்பர்நகூமுக்கு போனார், அவர் வீட்டில் இருக்கிறார் என கேள்விப்பட்டு ஜனங்கள் கூடி வந்தார்கள். கப்பர்நகூம் வாசிகளின் உயரிய பண்பு தங்களுக்கு கிடைக்கப்பட்ட சமயத்தை ஆதாயப்படுத்துதல். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார், வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார் என அறிந்தவுடன் தங்களிடம் உள்ள நோயாளிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வழிநடத்தினார்கள். தங்கள் கிராமத்தின் மக்கள் இன்னலில் இருந்து விடுதலை பெற ஏற்ற காரியங்களை கிடைத்த சமயத்தில் பயன்படுத்தினார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதாகும். பரிசுத்த மத்தேயு 9:5 கப்பர்நகூம் நூற்றுக்கதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவண்டை வருகின்றதை நாம் காண்கின்றோம். எவ்விதமான அவருடைய உயரிய பண்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது அல்லவா? தன்னலமற்ற சிந்தை. ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்திற்கு கிரியை செய்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைய இந்த வேத நம்முடைய தியான பகுதியின் அற்புதத்தில் ஆண்டவர் பிணிநீக்கு வைத்தியராக மட்டுமல்ல, ஆத்தும பிணி தீர்க்கும் பரம வைத்தியராகவும் காட்சியளிப்பதை பார்க்கிறோம். அவனுக்கு பாவமாகிய திமிர்வாதத்தினின்றும் விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான செயலை கவனித்து பார்த்தீர்களா? நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்கிறார் பக்தன் தாவீது. தேவன் மனிதனின் உள்ளான நிலைமையை அறிகிறார். இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 விதமான மக்களின் உள்ளங்களை காண்பதை நாம் இன்று தியானிப்போம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை கண்டார். 2வது வசனம் அதைத்தான் பார்க்குது. விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி அவர் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தை கண்ட ஆண்டவர். இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மக்கள் திமிர்வாதக்காரனை ஆண்டவராய் இயேசுவண்டை கொண்டு வருகின்றார்கள். பரிசுத்த மார்க்கு அதற்கு அதிக தெளிவாக 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள் என கூறுகின்றார். திரள் கூட்டம் வாசல் வழியாய் உள்ளே செல்ல முடியாத நிலை. ஆனாலும் வீட்டுக்குறையை திறப்பாக்கி படுக்கையுடன் இறக்குகின்றார்கள். இந்த மக்களுடைய ஆற்றல், அவர்களுடைய துணிகரமான செயல், கிடைக்கப்பட்ட சமயத்தில் தக்க பலனை பெற்றுக்கொள்வதே மக்களுடைய எண்ணமாக இருந்தது. தாங்கள் மட்டுமன்று தன் அயலானும் அனுபவிக்கும் நோக்கத்தோடு அவர்கள் அவ்விதமாக செயல்பட்டார்கள். தன்னலமற்ற சிந்தை, அத்தோடு ஆண்டவர் மேலுள்ள பற்றுறுதி அல்லது விசுவாசம் என்று நாம் கூறலாம். கப்பர்நகூமின் நூற்றுக்கதிபதியை நாம் கேட்போமானால் விசுவாசத்தின் உச்ச நிலையை காண முடியும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். இங்கு ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்ட திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவனுக்கு பாவத்திலிருந்தும் சரீர பிணியின் என்றும் விடுதலை அளித்தார். நாம் விசுவாசம் என்னும் பதத்தை எளிதாக உச்சரிக்கின்றோம். ஆனால் அந்த சீரிய பண்பு நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? பரீட்சை நிலைமையில் நம் அனுபவம் என்ன? சோதனை வருகின்ற பொழுது அல்லது வேதனை வருகின்ற பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? பரிசுத்த மார்க்கு 4:38 முதல் 40 ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று சீஷர்களை பார்த்து கேட்கிறாரே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நாம் விசுவாசிகளின் அட்டவணையை காண்கின்றோம். பரிசுத்த பவுல், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்கின்றார். அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் அந்த சிறுபெண் யெகோவாவின் மேல் உள்ள மாறாத பற்றுறுதி நமக்கு ஒரு சிறந்த சான்று அல்லவா?
2 ராஜாக்கள் 5:3 என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கும் தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவரது குஷ்டத்தை நீக்கிவிடுவார் என்று தைரியமாய் சொல்லுகிறாளே. துன்பத்தில் நம்முடைய விசுவாச அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இரண்டாவதாக, திமிர்வாதக்காரனின் உள்ளான நிலையை ஆண்டவர் அறிகிறார். பக்தன் தாவீது சொல்லுகின்ற பொழுது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்றார். தன்னுடைய நாவில் சொல் பிரபாவதற்கு முன்னே நீர் அதையும் அறிகிறீர் என்பதாகவும் கூறுகின்றார். சரித்திரத்தில் திமிர்வாதக்காரனின் நிலைமையை ஆண்டவர் அறிகிறார். பயந்து கொண்டிருக்கும் உன் நிலைமையையும் ஆண்டவர் காண்கிறார். மகனே, திடன்கொள் என ஆண்டவர் அவனை தேற்றுகிறார். சகல ஆறுதலின் தேவனாக அங்கு அவனுக்கு ஆண்டவர் காட்சியளிக்கின்றார். அற்புதங்கள் செய்கிற மேசியாவாக மட்டுமின்றி பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளது என்பதை தெளிவுபட காண்பிக்கின்றார். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரன் சரீர பிணி மட்டுமின்றி ஆன்மீக பிணியும் நீங்கினவனாக செல்கின்றான். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டென்று என்ற சத்தியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே மிக தெளிவுபடுத்த கூறுகிறதை பார்க்கிறோம். என் தாசனாகிய தாவீது என்று பக்தன் தாவீதை அழைத்த ஆண்டவர் அவரது உள்ளான நிலையை அறிந்தார். அரசனாக, திடகார்த்தமுள்ளவனாக, சாமர்த்தியமாக உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக வைத்ததை உலகம் காணாமல் இருந்தாலும் மறைத்தாலும் ஆண்டவருக்கு முன் மறைக்க முடியவில்லை. பக்தன் நாத்தானின் மூலம் விலைக்கு காட்டப்பட்ட பின் நான் பாவம் செய்தேன் என அறிக்கையிட்டதை நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே வாசிக்கிறோமே. பின்பு அவன் பாவ அறிக்கையாக 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். காயினின் கொலைபாதகத்தையும் ஆண்டவர் அறிகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என காண ஆசித்த சகைவின் நிலையையும் ஆண்டவர் அறிந்து அவனோடு சென்று அவ்வீட்டுக்கு ரட்சிப்பை அருளி செய்தார். மனிதனுடைய உள்ளங்களை அறிகிற ஆண்டவர் ஆலயத்தில் உள்ள நம் ஒவ்வொருவர் எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும் நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோமா? சிதைவுபட்ட சிதலமடைந்த சிந்தனையோடு இருக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். மூன்றாவதாக, வேதபாரகர் பரிசேயரின் நினைவுகளை அவர் அறிந்தார் என்பதாக பார்க்கிறோம். வேதபாரகர் பரிசேயரின் நினைவுகளை அவர் அறிந்தார். பரிசுத்த மத்தேயு 9:4, மார்க் 2:8, லூக்கா 5:21 ஆகிய வசனங்கள் இதை தெளிவுபடுத்துகின்றன. வேதபாரகர் இவர்களே இஸ்ரவேலரின் சட்ட அறிஞர்களாக இருந்தார்கள். நீண்டகால பயிற்சி பெற்ற பின் ரபி என பட்டம் பெற்றனர். பரிசேயர் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர் என பொருள். சாதாரண மக்களை பாவிகள் என சொல்லி அவர்களோடு பழகுவதில்லை. சுவிசேஷங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு முரண்படுகிறவர்களாகவே பரிசேயர் காட்சியளிக்கின்றனர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்ன அந்த நிமிடம்தானே இவன் தேவதூசனும் சொல்லுகிறான் என்று தங்களுடைய உள்ளத்தில் சொல்லிக்கொண்டார்கள் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் என சங்கீதக்காரன் கூறும் அனுபவத்தை காணாத மக்களாக இங்கே நின்று கொண்டிருந்த வேதபாரகர் பரிசேயர்கள் காட்சியளிக்கிறார்கள். உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென ஆண்டவர் கண்டித்து உணர்த்தி தம்முடைய வல்லமையையும் தாம் மனுஷகுமாரன் என்பதையும் தெளிவுபட காண்பிக்கின்றார். ஜனங்கள் இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிலேயாமை குறித்த எச்சரிப்பின் சத்தம் நம் காதுகளில் தொனிக்கிறது. இஸ்ரவேலருக்கும் மோவாபியருக்கும் எதிராக யுத்தம் நடைபெறுகிறது. மோவாபிய அரசனாகிய பாலாக் பிலேயாம் தீர்க்கனை அழைக்கிறான். தீர்க்கன் தேவனின் சித்தத்திற்கு மாறாக செல்லுகிறான். எண்ணாகமம் 22 முதல் 24 அதிகாரங்களை வாசிப்போம் என்றால் அந்த வரலாறு தெளிவாக இருக்கிறது. அவனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை. சாபமான வார்த்தைகளை சொல்ல வாய் எடுத்தாலும் அந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாற்றுகிறார். ஆகையினாலே அவன் தீர்மானிக்கிறான். வஞ்சகமான அவனுடைய எண்ணம் இஸ்ரவேல் ஜனம் வழிவிலகச் செய்வது அவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆக அதனுடைய விளைவு என்ன? அவனுடைய முடிவு பயங்கரமாய் இருந்தது. நீதிமானைப் போல் மரிப்பேன் என்றான்.
அவன் முடிவு வஞ்சகமானது, எண்ணம், துராலோசனை ஆகியவற்றினால் யுத்த களத்தில் பட்டயத்தினால் அவன் கொல்லப்படுகிறான் என்பதாக எண்ணாகமம் 23 10வது வசனம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. நாம் நன்மையானவைகளை சிந்திக்க செயல்படுத்த வேண்டும். ஞானி சொல்வது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, அன்று கப்பர்நகூமில் பிரசன்னமான ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தவர்களின் விசுவாசத்தை அறிந்தவர் நம்முடைய விசுவாச ஜீவியத்தை உற்று நோக்குகிறார். நம் ஒவ்வொருவரின் நினைவுகளையும் சிந்தைகளையும் காண்கிறார். நம்முடைய உள்ளான பாவநிலையை காண்கிறார். பாவநிலை உள்ள நம்முடைய இதயமாகிய கதவை தட்டி நிற்கிறார். உள்ளே வாரும் இயேசுவே என அவரை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய நிலையை நாம் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். செபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுடைய விசுவாசத்தை காண்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான நிலையை காண்கிறவராக இருக்கிறீர். எங்களுடைய நினைவுகளை காண்கிற அன்பின் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து தேவரீருக்கு பிரீதியான வழியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.